ரைட், வணக்கம் மொழியில் வாழ்க வளமுடன். இல்லை, இந்த கோடல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சரியா? கடைசி கிளாஸ் கோடல் நான் என்ன பார்த்துட்டோம். நீ தலையம் போடுங்க. பிஎன் சந்தியின் பின்முக கோடல். பிஎன் சந்தியின் தலையங்கம் போடுங்க. பிஎன் சந்தியின் பின்முக கோடல். பிஎன் சந்தியின் பின்முக கோடல். கோடல் போடுங்களா? பிஎன் சந்தியின் பின்முக கோடல். ரைட், இந்த படத்தை போடுங்க. மொழியில் கண்டு படத்தை போடுங்க. என்னோட அங்கே இருங்கோ. தெளிவாக இருங்க மொழியில். கவனம் இந்த வழியால். இது கீழே இதுக்கு நேரே இருங்க அப்படியே. ஓகேயா? ஃபாஸ்டாக இருங்க மொழியில். பிஎன் சந்தியின் பின்முக கோடல்.
ரைட். சரி விளையால் கவனிப்போம். ரைட். இன்றையோட இந்த பாடத்துல முக்கிய விஷயம் முடியுதா? பாட முடியல இந்த முக்கிய டாபிக் இந்த கோடல் பிஎன் சந்தி எல்லாம் விளங்கிறவங்களுக்கு. கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இப்போ கோடல்னா நாங்க பார்த்தோம் என்ன, பிஎன் சந்திக்கு வழியால ஒரு புறமின் சுற்றை இணைக்கிறது தான் என்னது கோடல். அப்ப புறமின் சுற்று அதாவது வழியால ஒரு மின்னழுத்தம் ஒரு வெட்டியை கொடுத்து கரண்டை கொடுக்கல அந்த பிஎன் சந்தியில ஒரு மாற்றங்கள் ஏற்படுதுல்ல, அதுதான் சொல்றேன் என்னது கோடல். ஓகே, அப்ப கோடல்னா என்ன, பிஎன் சந்திக்கு புறமாக அதாவது புறத்தே ஒரு மின் சுற்றை வழங்கல் ஒரு மின்னழுத்தத்தை வழங்கல் மின் சுற்றில மின் அழுத்தமா மின்னழுத்தம் மின் சுற்றினா மின்னழுத்தம் தான் அதில் வரப்போகுது. மின்னழுத்தத்தை வழங்குதெல்லாம் என்னது கோடல். அப்போ அந்த மின்னழுத்தத்தை கொடுக்கல பிள்ளைகள் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும். அதை பார்ப்போம் என்னட்டு கொஞ்சம் கவனிங்க. ஃபுல்லாக வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. அங்கே பார்த்தோன்னு இருக்கிறீங்கள. ரைட். பாருங்க. இப்போ இது வந்து பி வகை என் வகை. சரிதான் பிள்ளை கொஞ்சம் பாருங்க. போட்டு இப்படி இருக்கே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா இதில் வரிதாக்க பிரதேசமும் ஒரு தடுப்பழுத்தமும் தோன்றி இருக்கும். சரியா? வரிதாக்க பிரதேசம்னா என்ன, காவியலற்ற பிரதேசம். சரியோ? இப்படி பிஒய் என்ஒய் சேர்த்து வரதான் என்னது பிஎன் சந்தி. பக்கத்தில் இருக்க பிளஸ் இஞ்சால இருக்க மைனஸ் இஞ்சால பிளஸ் நோக்கியும் பிளஸ் வந்து மைனஸ் நோக்கி வந்து அந்த இடத்துல இடையில வந்து என்ன செய்ய முடியாது பிஎன் சந்தியில காவியல் அற்ற பிரதேசம் அதாவது துளைகளும் இல்லை நேரட்ட துளைகளும் இல்லை இலத்திரன்களும் இல்லை காவியல் அற்ற பிரதேசம் உருவாண்டா. அந்த காவியல் அற்ற பிரதேசம் தான் என்ன புள்ளியல் வரிதாக்கல் பிரதேசம். என்ன பிரதேசம்? வரிதாக்கல் பிரதேசம். அந்த இடத்துல உருவாகிற ஒரு அழுத்தத்துக்கு பேரா என்னது தடுப்பு அழுத்தம். இவ்வளவும் கடைசி கிளாஸ் பார்த்தது. ரைட். அடுத்து பாருங்க இப்ப என்ன நடக்குண்டா, இதோட வந்து பிள்ளை என்ன செய்யும், நாங்கள் வழியால புறமின் சுற்று தொடுக்கிறோம். அது எப்படி என்ன பிள்ளைகள், இப்ப பி பி பக்கம் சரியா, பி வகை பக்கம் இது என் வகை பக்கம். ரைட். பி வகை பக்கம் என்ன செய்யறோம் பிள்ளைகள், மின்கலத்தின் மறைமுடிவிடத்தை தொடுக்கிறோம். விளங்குதா? அப்படியே பாருங்க. பி பி பக்கம் அதாவது துளையுள்ள பக்கம் வந்து சரியா என்ன செய்யறோம், மறைமுடிவிடத்தை தொடுக்கிறோம். அது மாதிரி என் பக்கம் என் வகை பக்கம் மின்கலத்தின் நேர்முடிவிடத்தை தொடுக்கிறோம். சரியா? அப்ப தொடக்க என்ன நடக்கும் பார்ப்போம். இப்போ மறைமுடிவிடத்தை கொடுத்தா பிள்ளைகள் மின்குளத்துல மறைமுடிவிடத்துல என்ன ஏற்றம் இருக்க போகுது, மறையேற்றம் தான் இருக்க போகுது. சரியா? இதுல பி வகை பக்கத்துல என்ன இருக்க போகுது, இது இதெல்லாம் என்ன பிள்ளைகள், பி வகை என்ன பிள்ளைகள் பிளஸ் தானே, என்ன பி வந்து பாசிட்டிவ். ரைட். அப்ப இல பிளஸ் தான் இருக்க போகுது. அப்ப இங்கால மறை இலத்திரங்கள் வரப்போகுது. அப்ப மறையும் பிளஸ் என்ன செய்யும் பிள்ளைகள் ஒண்டி ஒன்று கவரும். சரியா? ஒண்டி ஒன்று கவரும். அப்ப இந்த மின்கலத்தின் மின்னழுத்தத்தை என்ன செய்யும், இந்த பி வகையில் இருக்க துளைகள் எல்லாம் இங்கே இழுக்கப்படும். அதாவது இங்க இருக்க துளையெல்லாம் என்னது இங்கே இழுக்கப்படும். அவர் இங்கே பாருங்கோ இதுல என்னது இலத்திரம் தானே இருக்குது. இங்கால மின்கலத்தின் நேர்முடிவிடம். அப்ப இலத்திரம் மறையிட்டு தானடா மரதானே மறையும் பிளஸ் என்ன செய்யும் கவரப்படும். அப்ப இங்க இருக்க இலத்திரம் என்ன செய்யும் இங்கால அப்படி இழுக்கப்படும். அப்ப இழுக்க என்ன செய்ய முடியும், வரிதாக்க பிரதேசத்தை பாருங்க முடியும். இங்க பாருங்கோ இங்க வரிதாக்க பிரதேச இந்த இடவழியும் இந்த இடவழியும் பாருங்கோ கூட இருக்கா இல்லையா, விளங்குதா? இதுல பாருங்கோ வழியால மின்கலத்தை விட்டு தொடுத்தா பிறகு வரிதாக்க பிரதேசம் என்ன செய்யுது இன்னும் அகலமாக போகுது. அவ வரிதாக்க பிரதேசம் இன்னும் அகலமான பிள்ளைகள் அதால மின்னோட்டம் பாயுமே, மின்னோட்டம் பாயுமாடா பாயாது. சரியா பிள்ளைகள்? இதைத்தான் சொல்றேன் என்னது பின்முக கோடல்னு சொல்றது. ஓகேயா? அப்ப பின்முக கோடல்ல மின்னோட்டம் பாயுமா பாயாது. அப்ப இந்த மின்குமிழ் வந்து ஒளிருமா பிள்ளைகள், இது வந்து ஒளிராது ஒளிராது மின்குமிழ். சரியா? அப்ப கேட்பான் பிள்ளைகள் பின்முக கோடல் தொடுப்பு எவ்வாறு தொடுக்க வேண்டுமெண்டா, மின்கலத்தின மறைமுடிவிடத்தை பி வகை பிரதேசத்தோடையும் மின்கலத்தின் நேர்முடிவிடத்தை என் வகை பிரதேசத்தோடையும் தொடுப்புக்கு வேற என்னது பின்முக கோடல் தொடுப்பு. அதாவது பின்னால வருது பிள்ளைகள். இது இந்த மின்கல மறையோட வந்து என்ன செய்யும் இந்த பிளஸ் முழுக்க வருது. சரியா? இங்கால நேரோட வந்து இந்த மைனஸ் முழுக்க போகுது. அப்போ ஒன்று இந்த டபுள் என்ன செய்யுது அகலமா ஆகுது. இதைத்தான் சொல்றேன் என்னது பின்முக கோடல் தொடுப்புன்னு சொல்றது. சரியோ? விளங்கி விட்டதா? இதுதான் விஷயம் தான், சிம்பிள் பிள்ளைகள். சரியோ? பிள்ளை தெரியணும். ஒத்த ஏற்றங்கள் என்ன செய்யலாம் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஐட்டங்களும் அங்கே வரும். இப்போ இது மைனஸ் புள்ளிகள். இப்போ மின்கலத்தில் புள்ளி வேற மின்கலம் எடுத்தீங்கன்னா புள்ளிகள் இப்படி இருந்தால் பிளஸ் இங்கே மைனஸ் பிளஸ் அப்படி இல்லை பிளஸ் ஐட்டம் கூட சரிவு கூட இங்கே மைனஸ் 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 ஐட்டம் கூட. அப்போ இதுக்கெல்லாம் மைனஸ் தான் அப்படி வரப்போகுது. அப்போ இது மைனஸ் பிடிச்சி கவரும் அப்படி இதுக்குள்ள. அப்போ இது பிளஸ் எல்லாம் இழுத்துரும். அது மாதிரி இங்கே என்ன செய்யும் பிளஸ் எல்லாம் என்ன செய்யும் இந்த இழுத்தம் பிடிச்சி இழுத்துரும். அது இழுத்தா என்ன செய்யும் இதெல்லாம் இஞ்சால் ஓடி வரும், இது இங்கால் ஓடி வரும், இடவடி என்ன செய்யும் கூடிக்கொண்டு போகும். சரியா? ஓகேயா? ரைட். எழுதிக்கொள்ளுங்க. எழுதுங்க எழுதுங்க. பிஎன் சந்தியின் பிஎன் சந்தியின் பிஎன் சந்தியின் பி வகை பகுதிக்கு பி வகை பகுதிக்கு மறை அழுத்தமும்
பி வகை பகுதிக்கு மறை அழுத்தமும் என் வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும் என் வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும் என் வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும் இருக்குமாறு மின்கலத்தை தொடுத்தல் இருக்குமாறு மின்கலத்தை தொடுத்தல் இருக்குமாறு மின்கலத்தை தொடுத்தல் இருக்குமாறு மின்கலத்தை தொடுத்தல். சரியா? சொன்ன உலக அவளியல். அப்ப பி வகையோட மறைமுழுடத்தையும் மின்கலத்தின் மறைமுழுடத்தையும் என் வகையோட என் முனையருக்கு தான் அவளியல் என் வகை பிரதேசத்தோட மின்கலத்தின் நேர்முழுடத்தையும் தொடுக்கிறது. சரியா? அப்ப இன்னும் இப்படித்தான் தொடுப்போம். ஓகேயா? ரைட். அடுத்த வகை எழுதுங்க. மேற்படி தொடுத்த பின்னர் எழுதுங்க. சொன்ன விஷயத்தை விளக்கத்தை தான் சொல்றேன். அப்படியா சொன்னதை விளங்கி இருக்கும். திருப்பி எழுதிக்கலையும் திருப்பி பாருங்க, விளக்கம் வந்துடும். திரும்ப படிக்கவே தேவையில்லை. விளங்கி எடுங்க. அப்படி எல்லாம் பாடமாக்குற விஷயம் இல்லை. படத்தை பார்த்து விளங்கி எடுத்தா விஷயம் முடிச்சுது. படம் பார்த்து கதை சொல்றது. சரியா? மேற்படி எழுதுங்க. மேற்படி தொடுத்த பின்னர் மேற்படி தொடுத்த பின்னர் மேற்படி தொடுத்த பின்னர் என் என் பிரதேசத்தில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் இந்த என் பிரதேசத்தில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் நம்ம இவ்வளவு அப்படியே எல்லாம் நோக்கி போற மாதிரி இருக்கும். சரியா? அந்த போட்டு உங்களுக்கு சுயாதீன இலத்திரன்கள் நேர் அழுத்தத்தை நோக்கி அசையும். அப்ப என் வாய் பிரதேசத்தோட நேர் அழுத்தத்தை கொடுக்கல அதுல சுயாதீன இலத்திரன் என்ன செய்யும்? நேர் அழுத்தத்தை நோக்கி அசையும். நேர் அழுத்தத்தை நோக்கி அசையும். நேர் அழுத்தத்தை நோக்கி அசையும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பி வகை பிரதேசத்தில் உள்ள பி வகையில் உள்ள நேரேற்ற துளைகள் 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 மறை அழுத்தத்தை நோக்கியும் மறை அழுத்தத்தை நோக்கி மறை அழுத்தத்தை நோக்கி மறை அழுத்தத்தை நோக்கி கவரப்படும். மறை அழுத்தத்தை நோக்கி கவரப்படும்.
மறை அழுத்தத்தை நோக்கி கவரப்படும். மறை அழுத்தத்தை நோக்கி கவரப்படும். ஓகே, அடுத்த வரையில் எழுதுங்கோ. இதனால் அடுத்த வரையில் எழுதுங்கோ. இதனால் வரிதாக்கல் பிரதேசம் மேலும் அதிகரிக்கின்றது. இதனால் வரிதாக்கல் பிரதேசம் மேலும் அதிகரிக்கின்றது. இதனால் வரிதாக்கல் பிரதேசம் மேலும் அதிகரிக்கின்றது. வரிதாக்கல் பிரதேசம் அதிகரிக்கும். ஓகே பிள்ளைகள், படத்தையும் பாருங்க. இப்போ சொன்ன விஷயம் நோட்ஸையும் வாசிச்சு ஒரு பாருங்க. விளங்காண்டு திரும்ப கடைசியாக சொல்றேன். இது விளங்க வேண்டிய பகுதி பிள்ளைகள். சரியா? ஸ்கூல்ல எல்லாம் வேகமாக படிச்சிருவீங்க சில நேரம். ரைட்? டக்குன்னு பிடிச்சிருக்க மாட்டீங்க. வடிவாக பாருங்க. ரைட்? ஈஸி பாடம் பிள்ளைகள். விளங்கிட்டா ஓகே. ஓகேயா? ஓகே பிள்ளைகள், திரும்ப சொல்லுங்க. கவனிங்க. இப்ப என்ன செய்யணும்னா பிஎன் சந்தைக்கு வந்த பிள்ளைகள் புற மின்னழுத்தத்தை கொடுக்குறோம். சரியா? அப்போ அது கோடல் நடக்கும். அப்போ பின்முக கோடல், முன்முக கோடல், ரெண்டு கோடல் இருக்கு. ஒன்று பின், அடுத்த முன். இப்போ இது பின்முக கோடல் தொடுப்பு தான் பார்க்குறோம். பின்முக கோடல் தொடுப்பு எப்படி இருக்கு வேண்டாடா, பி வகை பிரதேசத்தோட மின்கலம் வெட்டிட மறைமுகத்தை நிற்கணும். அப்போ மறைண்டா மறை இங்கே பி வகை ப்ளஸ், அப்போ ப்ளஸ் என்ன செய்யும்? கவர்ந்து இழுத்துரும். அது மாதிரி என் வகையோட என்ன செய்யணும்? மின்கலத்தின நேர்முகத்தை என்ன தொடுக்கணும். தொடக்க என்ன செய்யும்? ப்ளஸ் வந்து இந்த மறையை அப்படி இழுத்துரும். இழுத்துரும். இழுத்தா என்ன செய்யும்? இந்த வரிதாக பிரதேசம் இங்கே இந்த சின்ன இருக்குது இன்னும் அகலமாக இப்போ. அப்போ அதில் ஏற்ற கவிகள் பாயுமா? பாயாது. அவன் மின்னோட்டம் பாயுமா? பாயாது. அவன் மின் குழங்க ஒளிராது. ஓகேயா? ரைட், அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட். இங்கு பிஎன் சந்தையினூடாக ஓட்டம் பாய்வதில்லை. இங்க பிஎன் சந்தையினூடாக ஓட்டம் பாய்வதில்லை. இங்கு பிஎன் சந்தையினூடாக
ஓட்டம் பாய்வதில்லை. அடுத்த பாயிண்ட். இவ்வாறான முறையில் இவ்வாறான முறையில் மின்னழுத்தத்தை இவ்வாறான முறையில் புற அழுத்தத்தை இவ்வாறான முறையில் புற அழுத்தத்தை தொடுத்தல் இவ்வாறான முறையில் புற அழுத்தத்தை தொடுத்தல் புற அழுத்தத்தை தொடுத்தல் பின்முக கோடல் தொடுப்பு என அழைக்கப்படும். பின்முக கோடல் தொடுப்பு என அழைக்கப்படும். ஓகே. ரைட். அடுத்த அலையும் போடுங்க. பிஎன் சந்தியின் அடுத்த அலையும் போடுங்க. பிஎன் சந்தியின் முன்முக கோடல் போட்டு இந்த படத்துக்கு இருங்க. பிஎன் சந்தியின் முன்முக கோடல். படத்தை போடுங்க. பிஎன் சந்தியின் முன்முக கோடல்.
கேட்டீங்களா? முதல்ல அவளங்கிட்டே இது ஈஸி புள்ளியல். அதை மாற்ற வேண்டியது தான். அதை எதிராக பார்த்தீங்கன்னா சரி. என்னமா வேற என்ன மாத்திரான்? இந்த மீன்களை மாறி முடிவிடும். ப்ளஸ் ப்ளஸோட இருக்கு, மைனஸ் மைனஸோட இருக்கு. சரி வேறுங்க பிள்ளைங்க. ப்ளஸ் ப்ளஸோட என்ன செய்யும்? ப்ளஸ் ஒத்தையிடம் தள்ளும் பிள்ளைகள். அப்போ என்ன செய்யும்? இந்த ப்ளஸ் போய் துளையில தள்ளும். அப்போ துளையில என்ன செய்யும்? வருதாக ப்ளஸ் நோக்கி போகும். அது மாதிரி இங்கால மைனஸ் வந்து என்ன செய்யும்? மைனஸ் வந்து மறையிடது தள்ளும். தள்ளைக்கு என்ன செய்யும்? எல்லாம் வருதாக ப்ளஸ் போய் வருதாக ப்ளஸ் என்ன செய்யும்? ஒடுங்கு பிள்ளைங்க பாருங்க. மேலே இருக்க விட கீழே இருக்க வருதாக ப்ளஸ் பாருங்க. ஒடுங்குதா இல்லையா? ஒடுங்குது. வருதாக ப்ளஸ் கிட்ட கிட்ட வந்துடும். ஒடுங்கிட்டேன்டா ஏற்ற காயில் பாயமா பாயாதா? பாயமா பாயாதா? என்ன சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் என்ன நடக்கும்? ஏற்ற கால பாயம். இதில் தடுப்பழுத்தம் அதை நோட் பண்ணுங்க. தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்ட். சரியா பிள்ளைகள்? தடுப்பழுத்தம்னா என்ன பிள்ளைகள்? ஏற்ற காயில் என்ன பிள்ளைகள்? ஏற்ற காவியல் பீனசத்தில் பரிமாறப்படைக்கலாம். அதில் ஒரு அழுத்தம் கொண்டு உருவாகும். அதான் தடுப்பழுத்தம், ரைட்? அப்போ தடுப்பழுத்தம் வந்து 0.7. அப்போ தடுப்பழுத்தம் மீறிய அழுத்தம் மூலம் தான் இதுக்கால ஏற்றங்கள் பாயம் பிள்ளைகள். இப்போ நீங்கள் உராய்வு விசை படிச்சிருந்தீங்க 10ஆம் உராய்வு விசை, நிலையியல் உராய்வு விசை, அடுத்த எல்லை உராய்வு விசை, அடுத்தது இயக்கவியல் உராய்வு விசை. நிலையியல்ல பொருள் இயங்காது. சரியோ? எல்லையில பொருள் மட்டுமட்டா இயங்க ஆரம்பிக்கும். இயக்கவியல இயங்கிட்டு இருக்கும். இப்போ சைவசம் மகளண்டா பிள்ளைகள். சரி, சைவசம் 7 வோல்ட் தடுப்பழுத்தம் வேண்டா. நீங்க சைவசம் 6 வோல்ட் கொடுத்தா இது கிளம்பினோட பாயாது. சைவசம் 7 கொடுத்தாலும் பாயாது. எப்போ பாயும்? சைவசம் 7 சரி, அதாவது சைவசம் மகளை விட கூடிய ஒரு மின்னழுத்தம் V1 கொடுத்தா தான் என்ன செய்யும்? மின்னோட்டம் பாய வலிக்கிடும். சரியா? ஏன்னா தடுப்பழுத்தம் என்ன செய்யும்? தடுப்பு அழுத்தம் பிரிச்சு பாருங்க. தடுப்பு அழுத்தம் வார அழுத்தத்தை தடுக்குதுடா. வழங்குதே. இப்போ இங்காலே ஏற்ற காய் வருது, இங்காலே ஏற்ற காய் வருகிறது. நடுவில் என்ன சுவர்மா என்று தடுக்குது. அதான் தடுப்பு அழுத்தம். பிரிச்சு பாருங்க. தடுப்புனா என்ன? தடுக்கிறது. அழுத்தம் என்னது? வர்ற இயக்க விசை. சரியா? அப்போ தடுக்குது. சைவசம் வருதானே. அப்போ அதோட கூடியது வந்து என்ன செய்யும்? அது விட்டுரும். எனக்கு இதுக்கு என்னால் தடுக்கலாடாப்பாண்டு விட்டுரும் அது. சரியா உள்ள? அப்போ எங்களுக்கு இவங்க கடையில் வைப்பாங்க. இங்கே முன்மோக்கோல இந்த பிரச்சனை வரும். பின்மோக்கோல பிரச்சனை இல்லை. வரதாக பெருசாக ஆழம் வாங்கிக்கொண்டு இருக்கு. அப்போ அங்கே தடுப்பழுத்தம் என்ன செய்யும்? இன்னும் கூடி விடும். அது பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னோட பாயாது. ஆனால் இங்கே என்னோட பாயண்டா தடுப்பழுத்தத்தை மீறி பாயணும். தடுப்பழுத்தத்தை குறைவாக இருந்தால் பாயாது. சரி, எதுவும் களியெல்லாம் கேட்கப்படுறது கவனம் அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? குறிச்சிட்டிங்களா? எழுதிக்கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்கள். எழுதுங்கோ. இங்கு இங்கு பி வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும், இங்கு பி வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும், இங்கு பி வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும், அடுத்த வரி என் வகை பகுதிக்கு மறை அழுத்தமும், என் வகை பகுதிக்கு மறை அழுத்தமும், என் வகை பகுதிக்கு மறை அழுத்தமும் உண்டாகுமாறு 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 புற அழுத்த வித்தியாசத்தை புற அழுத்த வித்தியாசத்தை வழங்கல். உண்டாகுமாறு புற அழுத்த வித்தியாசத்தை வழங்கல்.
சரியா? அடுத்த பாயிண்ட். பி வகை பிரதேசத்தில் உள்ள அடுத்த பாயிண்ட். பி வகை பிரதேசத்தில் உள்ள பி வகை பிரதேசத்தில் உள்ள பி வகை பிரதேசத்தில் உள்ள பி வகை பிரதேசத்தில் உள்ள துளைகள் 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 நேர் அழுத்தத்தினால் தள்ளப்பட்டு நேர் அழுத்தத்தினால் தள்ளப்பட்டு பி வகை பிரதேசத்தில் உள்ள துளைகள் நேர் அழுத்தத்தினால் தள்ளப்பட்டு நேர் அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளப்படும். நேர் அழுத்தத்தினால் சந்தி என்ன பிஎன் சந்தி இருக்குல்ல, சந்தியை நோக்கி தள்ளப்படும். பாருங்க, நேர் அழுத்தம் வந்து அப்படியே தள்ளும்டா, தள்ளாத அப்படியே சந்தியை நோக்கி போ. நேர் அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளப்படும். சந்தியை நோக்கி தள்ளும். நேர் அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளும். அடுத்த பாயிண்ட். என் வகை பிரதேசத்தில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள். அடுத்த பாயிண்ட் ஒரு வரி விட்டு எழுதணும். என் வகை பிரதேசத்தில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் என் வகை பிரதேசத்தில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் மறை அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளும். மறை அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளும். சந்தியை நோக்கி தள்ளும். மறை அழுத்தத்தினால் சந்தியை நோக்கி தள்ளும். அடுத்த வரியில் அடுத்த வரியில இதன் காரணமாக வரிதாக்கல் பிரதேசம் சிறிதாகும். இதன் காரணமாக வரிதாக்கல் பிரதேசம் சிறிதாகும். இது முன்முக கொடல். பாருங்க, இந்த காவியல் ஏற்ற காவியல் வந்து சந்தியை நோக்கி போகுது. சந்தியான மெயின். சந்தியை நோக்கி போனா முன்னுக்கு போகுது. சந்தியை நோக்கி. சந்தியை விட்டு விலகி வந்தா பின்னுக்கு வருது. அப்ப சந்தியை நோக்கி போனா முன்முக கொடல், சந்தியில இருந்து விலகி வந்தா பின்முக கொடல். ரெண்டு தான். இவ்வளவு தான், சின்ன விஷயம். இதெல்லாம் படம் ரெண்டு விளங்கிட்டது சிம்பிள். இதுதான் கேள்வி. வரிதாக பிரதேசம் சிறிதாகின்றது. அடுத்த பாயிண்ட். சந்திக்கு குறுக்கே அடுத்த பாயிண்ட் நடக்க முடியாது. சந்திக்கு குறுக்கே தடுப்பழுத்தம் காணப்படுகின்றமையால் சந்திக்கு குறுக்கே தடுப்பழுத்தம் காணப்படுகின்றமையால் சந்திக்கு குறுக்கே தடுப்பழுத்தம் காணப்படுகின்றமையால் தடுப்பழுத்தம் காணப்படுகின்றமையால் தடுப்பழுத்தத்திலும் பார்க்க கூடிய மின்னழுத்தம் பிரயோகிக்கப்படும் போது தடுப்பழுத்தத்திலும் பார்க்க கூடிய மின்னழுத்தம் பிரயோகிக்கப்படும் போது தடுப்பழுத்தத்திலும் பார்க்க கூடிய மின்னழுத்தம் பிரயோகிக்கப்படும் போது பிஎன் சந்திக்கு குறுக்கே பிஎன் சந்திக்கு குறுக்கே மின்னோட்டம் பாய்கின்றது.
பிஎன் சந்திக்கு குறுக்கே மின்னோட்டம் பாய்கின்றது. பிஎன் சந்திக்கு குறுக்கே மின்னோட்டம் பாய்கின்றது. அப்ப மாறி எழுதுறா என்ன புள்ளிகள்? தடுப்பழுத்தத்தை விட குறைந்த மின்னழுத்தம் பிரயோகிக்க பிஎன் சந்தி குறுக்கா மின்னோட்டம் பாயாது. அதெல்லாம் தெரியல. ஒரு பக்கம் தனியா மற்ற பக்கம் மாற்றி எழுதலாம் தானே. அது முக்கியம் புள்ளிகள். சரியா? அடுத்த பாயிண்ட். இவ்வாறான முறையில் இவ்வாறான முறையில் இவ்வாறான முறையில் புற மின்னழுத்தத்தை தொடுத்தல் புற மின்னழுத்தத்தை தொடுத்தல் புற மின்னழுத்தத்தை தொடுத்தல் முன்முக கோடல் தொடுப்பு என அழைக்கப்படும். முன்முக கோடல் தொடுப்பு என அழைக்கப்படும். முன்முக கோடல் தொடுப்பு என அழைக்கப்படும். ஓகே அப்படியே. ஓகே அதான் விஷயம். இதுதான்டா முன்முக கோடல் பின்முக கோடல். அவங்க முன்முக கோடல் அப்படி என்ன செய்யும்? மின்னோட்டம் பாயும். பின்முக கோடல்ல மின்னோட்டம் பாயாது. அதான் கடைசி கிளாஸ் சேப்பாண்டு பார்த்தோம்ல. ரைட். உங்களுக்கு ரெக்கார்ட் போடலாம்டா. சாரி பிள்ளை. கொஞ்சம் வேலை விஷயம் போடையில இப்போ அதை போட்டு விட்டுறேன். சரியா? யோசிக்காங்க. மற்ற பிள்ளை உங்களுக்கு இந்த மாத கடைசியில் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியோ? அதில் மெயினாக 10 வருஷம் பாஸ் பேப்பரும் அங்கால கொஞ்சம் மாடல் பேப்பர்களும் செய்வோம். சரிதானே? அது தொடங்கி அப்புறம் போகும் தானே. ரைட். இப்போ அதுக்குரிய அந்த அந்த போஸ்டர் அதுக்குரிய குரூப் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே அந்த குரூப் போட்டுன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். பேப்பர் கிளாஸுக்கான குரூப் அதில் நினைஞ்சு கொள்ளுங்க. நீ உங்களோட தியரி கிளாஸ் இப்போ இந்த பாடம் முடிஞ்சுட்டா சரி பிள்ளைகள். இந்த பாடம் முடிஞ்சோன்னா அடுத்தது ஹைட்ரோ கார்பன். சரியா? அப்போ ஹைட்ரோ கார்பனை முடிச்சிட்டேன்னா உங்களோட தியரி கிளாஸ் இந்த மாதத்தோட ஸ்டெப் ஆயிரும். சரிதானே? அப்புறம் உங்களுக்கு பேப்பர் கிளாஸோட எல்லாமே வந்துட்டு இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த பாடங்கள்லையும் சில சில பகுதியில் விடுபட்டதெல்லாம் இருக்கும் பிள்ளைகள். சரியா? அதெல்லாம் நாங்கள் பேப்பர் கிளாஸ் செய்யல திருப்பி எல்லாமே ரிவிஷன் ஆகி கொண்டு வரும். ஸோ பேப்பர் கிளாஸ் என்ன பிள்ளை நீங்கள் நினைக்காதீங்க கேள்விக்கு விடைய சொல்லி கொண்டு போகணும்னு நினைச்சிடாங்க. ஒவ்வொரு கேள்வியும் கதையை பிள்ளைகள் அந்த கேள்வி ஏன் பிள்ளை. சரியா? 4 விடையில் ஒரு விட சரி வரப்போகுது. அப்போ மிச்சம் 3 விடைய ஏன் பிள்ளை. அது மாதிரி 4 விடையில 2 விடையில தட்டலாம் பிள்ளை ஈஸியாக. ஸோ ஏதாவது ஒரு விடையாவது கடைசி தட்ட விடையாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக தட்டுறது, அப்படி எப்படி என்னென்னலாம் எம்சிக்கு செய்கிற டெக்னிக், அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் கைப்பற்ற முடியும். அப்போ அப்படி நீங்கள் செய்ய உங்களுக்கு கேள்வியில் செய்கிற பழக்கம் வந்துடும். சரியா? அப்புறம் அந்த டைம் கேள்வியில் செய்யக்குள்ள உங்களுக்கு தியரியில் டவுட் வரைக்கல தியரியுமே பார்த்து கொண்டு வரைக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிள்ளை. சரிதானே? அப்போ அந்த பேப்பர் கிளாஸுக்கு தயாராகுங்க. சும்மா அது கொஞ்சம் பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் நெருப்புத்தனமாக போகும். சரிதானே? இந்த மாதம் கடைசி அப்படியே நவம்பர் 10ஆம் தேதி ஏலோவில் எக்ஸாம். சரிதானே? அப்போ இந்த மாதம் முடியவே அவங்க ஏலோவில் வச்சு போயிடுவாங்க. சரிதானே? அப்போ எனக்கு அங்கால ஓகே ஆயிரும். அப்புறம் நீங்கள் நீ எக்ஸாம் வச்சு. சரியா? அப்போ இனி பிப்ரவரி மட்டும் உங்களோட தான். சரிதானே? அப்போ உங்களுக்கான வேலையெல்லாம் நீ நடக்கும். சரி அப்போ நீங்கள் யோசிக்காதீங்க. சரியா? இப்போ கிளாஸ் கிரேட்லாம் கட்டாயெல்லாம் அப்படின்லாம் நடந்து தான் இருக்குது. சரியோ? அப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரியா? அதெல்லாம் முடிச்சதுன்னா உங்களுக்கு இப்போ கேள்வி செய்யக்கலையே எனக்கு தெரியும். நான் முடிக்காண்டு பதில் எல்லாம் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக திருப்பி எல்லாம் சொல்லி தருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு டவுட் வந்தால் அந்த டவுட்டை போடணும் பிள்ளைங்க எனக்கு. சரி எனக்கு இந்த இடத்துல விளங்கல. நான் ஒரு கேள்வி செய்து விட்டா இந்த கேள்வி எனக்கு விளங்கல நீங்கள் போட்டிங்கன்னா அதை நான் வகுப்புலையே விளங்கப்படுத்த முடியல. வகுப்புல விளங்கப்படுத்திக்கல அந்த நீங்கள் கேட்குற ஒரு டவுட் நான் வகுப்புல விளங்கப்படுத்தினா எல்லா பிள்ளைகளுக்கும் அது போய் சேரும். விளங்குதா? அப்போ எல்லா பிள்ளைகளும் போய் சேரும். அவங்களுக்கும் டவுட் வந்திருக்கும். அந்த டவுட் சொல்ல கவுண்ட் இருக்கலாம். சில இதெல்லாம் ஒரு டவுட் எனக்கு கவுண்ட் இருக்கலாம். ஸோ அவங்களும் கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி என்னென்னா உங்களுக்கு டவுட்டான விஷயங்களை போட்டு விட்டீங்கன்னா நல்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தான் அதில் ஒரு மெசேஜ் வாய்ஸ் வீடியோவில் டைப் பண்ணி போட்டிங்கன்னா சரி பிள்ளை. சரிதானே? ரைட். அடுத்த எங்கே போடுங்க. பிஎன் சந்தி இருவாயி. பிஎன் சந்தி இருவாயி. பிஎன் சந்தி இருவாயி. பிஎன் சந்தி இருவாயி. எழுதிக்கொள்ளுங்க. ஒரு பிஎன் சந்தியினூடாக ஒரு பிஎன் சந்தியினூடாக முன்முக கோடலின் போது
மாத்திரமே முன்முக கோடலின் போது மாத்திரமே முன்முக கோடலின் போது மாத்திரமே மின்னோட்டம் பாய்கின்றது. முன்முக கோடலின் போது மாத்திரமே மின்னோட்டம் பாய்கின்றது. மின்னோட்டம் பாய்கின்றது. ஓகே, நம்ம பார்த்ததானே முன்முக கோடல் மட்டும் தான் மின்னோட்டம் பாயுது. ஆனா பின்முக கோடல்ல பாயவில்லை. இதுதான் பிஎன் சந்தி இருவாயின் குறியீடு. சரியா? டயோட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, டயோட்னு வரும் பிள்ளைகள். சரிதானே? இங்கிலீஷ்ல என்னது? டயோட். சரியா பிள்ளைகள்? இது இப்படி இப்படி இருக்க முடியாது. கருப்பா இந்த பாருங்க, புத்தகத்துல படம் இருக்கு பாருங்க. தெரியுதா? இந்த ஒரு பக்கம் கருப்பா ஒரு பக்கம் வெள்ளி வெள்ளி கலர்ல இருக்கும் பூச்சி போட்டு. சரியா? ரைட். சரியா? அந்த குறியீடை போடுங்க. சந்தி இருவாய் குறியீடை போடுங்க. இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் கே. மைனஸ் பிளஸ் மைனஸ். மின்னோட்டம் பாயம், இப்படி தமிழில் பாயம் இந்த திசையில. இப்போ பிளஸோட என்ன செய்ய பிள்ளைகள்? சந்தி வாயில பிளஸோட பிளஸ் மின்கலத்துல பிளஸ் தொடுக்கணும், மைனஸோட மைனஸ் தொடுக்கணும். அப்ப என்னது? இந்த திசையில மின்னோட்டம் பாயும். மாயத்தோட தான் மின்னோட்டம் பாயாது. ஏன்? பின்முக கோடல். போட்டீங்களா? கேளுங்க. இங்க முடிவிடம் ஏ அனோட்டு எனவும் பாருங்க. ஏ ஃபோ அனோட்டு பிள்ளைகள். ஏ ஃபோ அனோட்டு. அடியிலே குறிச்சுக்கோங்க. ஏ ஃபோ அனோட்டு, கே ஃபோ கதோட்டு. அது முதல் எழுத்துலயே இருக்கிற தங்கிலீஷ் மாதிரி பாருங்க. ஒரு தமிழும் இங்கிலீஷும். ஏ அனோட்டு, கே கதோட்டு. ரைட். இங்க முடிவிடம் கே கதோட்டு எனவும் ஏ அனோட்டு எனவும் அழைக்கப்படும். ஓகேயா? ஓகே, அடுத்த போய் எழுதுங்க. ஒரு சந்தி இருவாயின் ஒரு சந்தி இருவாயின் சாதாரண புற வடிவத்தில், ஒரு சந்தி இருவாயின், இது குறியீடு போல, இது குறியீடு. ஒரு சந்தி இருவாயின், ஒரு சந்தி ஒரு சந்தி இருவாயின் சாதாரண புற வடிவத்தில்
சாதாரண புற வடிவத்தில் சாதாரண புற வடிவம், சாதாரண புற வடிவம், சாதாரண புற வடிவம் கருமை நிறமுள்ள உருளை வடிவில் காணப்படுகிறது. கருமை நிறமுள்ள உருளை வடிவத்தில் காணப்படுகிறது. இங்கு உள்ள வெள்ளி அல்லது வெள்ளை நிற வளையம், இங்கு உள்ள வெள்ளி அல்லது வெள்ளை நிற வளையம், வெள்ளி அல்லது வெள்ளை நிற வளையம், ஒரு 5 நிமிஷம் பாருங்க விளையாடு முடிப்பேன். இங்கு உள்ள வெள்ளி அல்லது வெள்ளை நிற வளையம் கதோட்டை குறிக்கின்றது. கதோட்டை குறிக்கின்றது. அப்ப இது என்ன விளையாடு? அனோட்டு. இது வந்து கதோட்டு. ஓகே, கதோட்டை குறிக்கின்றது. ரைட். அடுத்த இன்னொரு பாயிண்ட், கடைசி பாயிண்டா. பல்வேறு இயல்புள்ள அதிக எண்ணிக்கையிலான இருவாயிகள் காணப்படுகின்றமையால், பல்வேறு இயல்புள்ள அதிக எண்ணிக்கையுள்ள இருவாயிகள் காணப்படுகின்றமையால் காணப்படுகின்றமையால் அதனை வேறு பிரித்து இனங்காண்பதற்காக, அதனை வேறு பிரித்து இனங்காண்பதற்காக, அதனை வேறு பிரித்து இனங்காண்பதற்காக உருளையின் மேற்புறத்தே எண்கள் குறிக்கப்படும். எண் அச்சிடப்படும். உருளையின் மேற்புறத்தே எண் எண் நம்பர் எண் எண் அச்சிடப்படும். ஓகே, இதான் இப்படி தமிழில் இல்லத்தை சுற்றுகள் இருக்கு. சின்ன சின்ன ஒரு இதில் இருக்கும். இது குறியீடு. அப்ப அதுல ஒரே இதுல நிறைய இதில் இருக்க முடியல. ஒவ்வொரு இருவாயிலும் ஒவ்வொரு மாதிரியான தலைப்பெருமாங்களே இருக்கும். சரியா? அப்ப அதில் வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு எங்களுக்கு என்னது? எண் பெருமானம் நம்பர் வந்து பயன்படுத்துவோம். சரியோ? ஓகே புள்ளியல். உங்களோட இல்லத்திரையில முக்கியமான பகுதியை முடிச்சுட்டோம் புள்ளியல். இனி அரையிலச்சிராக்கம் அதுகள் தான். சரி, அதாவது அடுத்த பார்ப்போம். சரியா? அப்படி நாளைக்கு சில 7 மணிக்கும் கிளாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரூப்பை பார்த்துட்டு வாங்கோ. திங்கக்கிழமான தீபாவளி, திங்கக்கிழமை தாரன். சரி, நாளைக்கு இரவு தீபாவளிக்கு செட்டா உடுப்பெடுக்க போன அப்படி இருக்கும் வழியில பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள். சரியா? நாளைக்கு ஒருத்தையும் படிச்சிருங்க பிள்ளைகள். டச்சில் அப்படிங்க சீக்கிரம் போயிடும். இப்போ கேள்வியெல்லாம் செய்யும் உங்களுக்கு விளங்க என்ன மாதிரி எல்லாம் பெருமாண்டு. சரியா? கேள்வியில் செய்ய தொடங்கினா பிள்ளைகள் சரியா இருக்கும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பிள்ளைகள். நான் உங்களுக்கு போய் ஸ்டார்ட் பண்றேன். சரியா? ஸோ அதை ஒழுங்கா கவர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க 10 மாசம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா கேள்வியில கேள்வி செய்யற பாதையா பிடிக்கல. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் 2-3 கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி வர கஷ்டமா இருக்கலாம். யாருக்கு ஆக லோவா இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கு 2-3 கிளாஸ் போக அப்படி வட்டும். நல்லா இருக்காங்களுக்கு 1 கிளாஸ் எப்படி வட்டும். அப்போ போக நீங்க ஒன்னும் செய்ய தரவில்லையில். என்ன கிளாஸை ஒழுங்கா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு லைவா ஜாயின் பண்ண பாருங்க. அப்படி லைவா ஜாயின் பண்ணாடி பிள்ளைகள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஆனால் ரெக்கார்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஒதுக்கி வச்சு பார்க்கணும். அந்த 5 நிமிஷம் பார்க்கறது விட்டுட்டு பிறகு வந்து பார்க்கறது, 6 பார்த்துட்டு பிறகு காமதியம் வந்து பார்க்கறது அப்படி இருக்கக்கூடாது. ரெக்கார்டை ஒரு ஃபுல்லாக இருந்து பார்க்கணும். இருந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். சரியா? அப்படி நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே நீங்கள் திரும்ப படிக்க வேண்டிய விஷயமே வராது. பவுல முழுக்கதும் கவனிச்சா பிள்ளைகள் எல்லாம் மைண்டுக்கு ஏறிடும். சும்மா எக்ஸாம் ஒன்று திருப்பி கரிவிஷன் பண்ணிட்டு போனால் காணும். இப்போவே கிளாஸ் போகும் பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் கிட்டேக்கல ஒரு 10-15 நாளைக்கு ஃபுல் தொடர்ச்சியாக உங்களுக்கு தியரி ரிவிஷன், முழு தியரியும் ரிவிஷனாக வரும் பிள்ளைகள். சரியா? அதுவும் செய்து விட உங்களுக்கு கன்ஃபார்ம் A+ கன்ஃபார்மாக வரும் பிள்ளைகள். சரியா? வெறும் 12 நாள் தேரி விஷயம் மட்டும் செய்ததுக்கே பிள்ளைகள் 35-40 பிள்ளைகளாம் B எடுத்துக்கள், A எடுத்துக்கள் இப்படியான அதிசயம் நடந்து இருக்கு. உங்களுக்கு பேப்பரெல்லாம் எல்லாம் செய்து விட்டு தியரி ரிவிஷன் செய்து விட்டா பிள்ளைகள் இன்னும் நிறைய எடுப்பீங்க. அதோட உங்களுக்கு ஸ்பெஷலாக பயாலஜி செக்ஷன் செய்வேன். போன முறை எக்ஸாம் வச்சு நான் பயாலஜி உயிரியல் பகுதியில் எதுவுமே செய்து விடையில பிள்ளைகள். அப்படின்னு தான் அந்த ரிசல்ட் எடுத்தவங்க. அதையும் செஞ்சுதான் இன்னும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறை உங்களுக்கு அதுவும் நடக்கும். சரியா? அப்போ இந்த முறை உங்களோட செமினார் எல்லாம், உங்களோட பேப்பர் செமினார் எல்லாம் சும்மா வேற லெவலில் நடக்கும் பிள்ளைகள். தயாராக இருந்து கொள்ளுங்கோ. சரியா? ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.